தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டத்தின் சோதனை ஓட்டம் மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென் தமிழகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள், குறிப்பாக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வருவதன் காரணமாக அங்குள்ள அணைகள் நிரம்பி வருவதால் தற்போது முதலமைச்சர் இந்த அவசர உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டத்தினுடைய சோதனை ஓட்டத்தை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் தாமிரபரணி ஆற்றினுடைய உபரி நீரை வெளியேற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. நீங்க தொடரலாம். பாலவேல், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிவிப்பை தற்பொழுது கொடுத்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வரக்கூடிய நிலையில் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் உபரி நீரை உடனடியாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களின் வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கான அந்த சோதனை ஓட்டத்தை மேற்கொள்ளுமாறு அந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறார். அந்த ஆணையினுடைய விரிவான விவரத்தை நாம் இப்போது தெரிவிக்கிறோம். அதாவது கடந்த மார்ச் 2008ஆம் ஆண்டு மார்ச்சில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி அவரோட அறிவிப்பின்படி தாமிரபரணி ஆற்றிலிருந்து கடலில் உபரியாக கலக்கக்கூடிய அந்த 13,000 மில்லியன் கன அடி வெள்ள நீரை கன்னடியன் தாமிரபரணியுடைய அணைக்கட்டிலிருந்து 2700 மில்லியன் கன அடி நீரை கருமேனியாறு மற்றும் நம்பியாறு நதிகளுடன் இணைப்பதற்கான திட்டத்துக்கான நிர்வாக ஒப்புதல் என்பது கடந்த 2008இல் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான அரசில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை 4 நிலைகளாக செயல்படுத்துவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு 2009இல் இந்த திட்ட பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன. கடந்த 2 ஆண்டுகளில் இந்த பணிகள் என்பது விரிவுபடுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்பொழுது முதல் 3 நிலைகளுக்கான பணிகளும் முழுமையாக முடிக்கப்பட்டு 4வது நிலை பணிகளும் முடிக்கும் தருவாயில் உள்ளது. எனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் 67 கிலோமீட்டர் நீளத்திற்கும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 8 கிலோமீட்டர் நீளத்திற்கும், ஆக மொத்தம் 75 கிலோமீட்டர் நீளத்திற்கு வெள்ள நீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினால் 17,000 ஹெக்டேர் புதிய பாசன பரப்பு உட்பட 23,000 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்ற தகவலை தெரிவித்தார். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளும், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளும் பயன்பெறும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 32 கிராமங்கள், 177 குளங்களும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 18 கிராமங்கள், 75 குளங்களும் பயன்பெறும். எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் உபரி நீரை கொண்டு செல்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் நீர்வளத்துறை அலுவலர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து ஆலோசித்துள்ளார். இந்த ஆலோசனையின் போது எடுக்கப்பட்ட முடிவின்படி கன்னடியன் வெள்ளப்பெருக்கு கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டு சோதனை ஓட்டத்தை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் ஆணையிட்டிருந்தார். இந்த உபரி நீர் திறக்கப்பட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள வறண்ட பகுதிகளில் வாழக்கூடிய விவசாயிகளின் 100 ஆண்டு கனவான இந்த திட்டம் செயல்பாட்டு கொண்டு வரப்படும் என்ற ஒரு தகவலையும் இவர் தெரிவித்திருக்கிறார். நன்றி வெற்றி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. இடைநில்லா செய்திகள்.